Hello achievers, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Sukanya. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அண்ட் டைப்ஸில் மொத்தம் 4 இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அதோட அட்வான்டேஜஸ், அதோட எலிஜிபிலிட்டி, டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த 2 டைப் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிவிஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ எந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அது சூட் ஆகும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிமைனிங் 2 டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதில் ஃபஸ்ட்டு formal organization structure. Formal organization refers to the organization structure that is designed by the management to accomplish the organizational objective. ஸோ ஃபார்மல் அப்படிங்கிற வேர்டோட காமன் மீனிங் தான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டைப்புக்கும் பொருந்தும். எல்லா விஷயங்களும் ப்ரீ டிட்டர்மைண்டாக ப்ராப்பராக ஃபார்மலாக செஞ்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவை மெயினாக அச்சீவ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். It specifies clearly the boundaries of authorities and responsibilities, and there is a systematic coordination among the various activities to achieve the organization goal. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறது. ஏன்னா முன்னாடி டைப்பில் நம்ம பார்க்கும்போது அந்த டிவிஷனலாவோ ஃபங்க்ஷனலாவோ பிரிக்கும்போது அவங்கவுங்களோட அப்ஜெக்டிவ்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸை, அந்த சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பர்பஸாக க்ரியேட் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அத்தாரிட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ டீவியேஷன்ஸ்க்கோ சான்சஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனும் இருக்குது. ஒர்க் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த டேர்மை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு லூயிஸ் ஆலன், formal organization is a system of well-defined job, each bearing a definite measure of authority, responsibility and accountability. ஸோ ஒவ்வொருத்தரோட ஜாப் என்ன, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய ஜாப் என்ன, அவங்க என்ன பண்ணணும், ஆல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது செய்யணும் செய்யக்கூடாது அந்த மாதிரி எல்லா விஷயங்கள், தென் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க அந்தந்த ஒர்க்கை இப்படி செஞ்சால் போதும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுதான் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு லூயிஸ் ஆலனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவரோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பொருந்தும். அதில் ஃபர்ஸ்ட், இட் இஸ் டெலிபரேட்லி கிரியேட்டட் பை த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் பர்பஸாக கிரியேட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். And second, it is based on rules and procedures which is in a written format. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு ப்ரீ பிளான்டு திங் மாதிரி எல்லாமே ரிட்டன் ஃபார்மேட்டில் கிளியராக ஸ்ட்ரக்சர் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்குவாங்க. எந்த டீவியேஷன்ஸ்க்கும் சான்ஸ் இல்லாத அளவுக்கு கரெக்டாக அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவங்க கிளியராக இருப்பாங்க. And it is impersonal, that is does not take into consideration of emotional aspect. ஸோ எல்லாமே ஃபார்மல் அப்படின்னு வரும்போது அங்கே எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கறதுக்கு அவங்க சான்சஸ் தரல. ஸோ இம்பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் கிளியர்லி டிஃபைன்ஸ் தி அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுடைய ரோல் என்ன, அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கிளியராக டிஃபைன் பண்ணிடுறாங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் கிரியேட்டட் டு அச்சீவ் தி ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ். ஸோ அவங்களோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறது தான். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ், ஸோ ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது அங்கே என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், easier to fix responsibilities since the mutual relationship are clearly defined. So relationship between one individual to another individual, so அது superior subordinate இருக்கலாம், இல்லைன்னா peer group இருக்கலாம். இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே எல்லாமே கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கூட அவங்களால ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட், no overlapping of work because things move according to the definite plan. ஸோ ப்ரீ டிட்டர்மைன்டு டெஃபினட் பிளான் அவங்க கையில் இருக்குது. எல்லாமே அதன்படி தான் மூவ் ஆகுது. அவங்களோட ஒவ்வொரு ஒர்க்கும், அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அந்த பேசிஸில் கிளியராக போகிறதுனால எந்த ஓவர்லேப்பிங்க்கும், மிஸ்லீட் ஆஃப் ஒர்க்கு அல்லது வேஸ்டேஜ் ஆஃப் டைம், வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே சான்சஸ் இல்லாமல் ப்ராப்பராக போகுது. நெக்ஸ்ட்,
யூனிட்டி ஆஃப் கமாண்ட் த்ரூ அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு செயின் ஆஃப் கமாண்ட். ஸோ அந்த செயின் ஆஃப் கமாண்ட் யாருக்கு கீழே யார் வர்றாங்க, யாருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால அவங்களால அவங்களோட ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ண முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செயின் ஆஃப் கமாண்டையும் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட், easy to achieve the objective because coordination and optimum use of human and material resources. ஸோ எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு கொடுத்த அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பர்டைஸாக பண்ணும்போது அங்கே ஹியூமனும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணப்படுது, அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸும் ரிசோர்ஸஸுமே வந்து கரெக்டாக ஆப்டிமமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே கோஆர்டினேஷன் இருக்குது, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறக்கும் அது ஈஸியாக இருக்குது. Last advantage, stability in the organization because behavior of employees can be fairly predicted since there are specific rules to guide them. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து ப்ராப்பராக ஸ்டேபிளாக அவங்களோட ஆர்கனைசேஷனை ரன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி எம்ப்ளாயியோட பிஹேவியர் கூட அவங்களால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனால் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட், the work is based on rules which causes unnecessary delays. ஸோ கண்டிப்பாக அந்த கேட்லாக் அல்லது அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரோட்டோகால் படி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஈவன் தோ ஏதாவது ஒரு சில ஒர்க்ஸ் ஈஸியாக இருந்தால் கூட ஒரு டாஸ்க்கை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த ரூல்ஸ் படி தான் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அன்னெசரியாக டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது, lack of initiative because the employees have to do what they are told to do and they have no opportunities of thinking. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக டாஸ்க் அசைன் பண்ணதுனால அவங்களால இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக அடிஷ்னலான சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ண முடியாமல் போகுது. அதனால் எந்த விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற விஷயம், இன்னோவேஷன், அடிஷ்னல் திங்கிங் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. அந்த இனிஷியேட்டிவ்னஸும் அங்கே லேகிங்காக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது சான்சஸ். And last one, limited in scope because it is difficult to understand all the human relationship in an enterprises as it placed more emphasis on the structure and work. ஸோ நம்ம அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போதும் சரி முன்னாடியும் சரி அந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு விஷயம் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு கன்சர்னில் அப்படின்னா அங்கே வந்து எமோஷ்னல் இம்பேக்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான இடமும் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்கும். ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்போ அவங்களோட சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவோ வந்து அவங்களால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே சான்சஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒர்க் அண்ட் ஆல்சோ டு அச்சீவ் தி அப்ஜெக்டிவ். ஸோ அங்கே ஹியூமன் ஆஸ்பெக்டில் வந்து அங்கே லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் மூலமாக சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைப், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட அப்படியே ஆப்போசிட், தட் இஸ் த கான்ட்ராஸ்ட் வே தான் வந்து இந்த இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோட இன்ட்ரோ, an informal organization is that organization which is not established deliberately but comes into existence because of the common interest, taste and religious and communal relations. The main purpose of this organization structure is getting psychological satisfaction. For example, employees with similar interest in sports, film, religions, etc. may form their own informal organization group. ஸோ இன்ஃபார்மல் அப்படின்னு வரும்போது அந்த டேர்மே நம்மளுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுது. ஸோ எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் அவங்க க்ரியேட் பண்ணல. ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா ஒரு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், ஒரு ரிலீஜியன்ஸ் இல்லைனா ஒரு கம்யூனல் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் காமனாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இல்லாட்டினா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சராக ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்மலாக கொண்டுட்டு போகல. கண்டிப்பாக இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஒரு இம்பேக்ட், எமோஷனல் இம்பேக்ட்டுக்கு வந்து இடம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சில சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக தெரிய வருது அப்படின்னா இன்ஃபார்மலாக அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான சில குரூப்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ஃபிலிம், ரிலீஜியன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது. ஈவன் தோ இப்படியெல்லாம் க்ரியேட் ஆனாலும் அந்த ஆர்கனைசேஷனல் ஒர்க் அப்படிங்கிறதும் என்கேஜ் ஆகிட்டு தான் இருக்குது.
இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், it originates from within the formal organization as the result of personal interaction among employees. So formal organization structure அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷனில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் தெரிய வரும்போது இந்த மாதிரியான ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் தான். இட் ஹேஸ் நோ ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ இவங்க வந்து இன்ஃபார்மல் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இட் டஸ் நாட் ஹாவ் ஃபிக்ஸ்டு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோவில் தான் போகணும், இந்த ஆர்டரில் தான் போகணும், இவங்களை தாண்டி அவங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இருக்காது, எந்த ஃப்ளோவும் கிடையாது. நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் டெலிபரேட்லி கிரியேட்டட் பை த மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது கிடையாது, பீப்புளோட ஓன் இன்ட்ரெஸ்டில் கிரியேட் ஆனது. இட் இஸ் பர்சனல் மீன்ஸ் தி ஃபீலிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கெப்ட் இன் மைண்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட், இப்போ நம்ம வந்து ஒரு இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்னதான் ஃபார்மலாக ஒரு சில குரூப்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாலும் சில காமன் இன்ட்ரெஸ்ட்னால, சில சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னால நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டினா சில டீம் ஆஃப் பீப்புளுக்குள்ளே கேதர் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லாட்டினா உங்களோட அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி போவீங்க. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எந்தெந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகி போவீங்க. அந்த மாதிரி இது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்களோட கம்யூனிகேஷனில் வாலண்டரியாக நீங்கள் டிவைட் ஆகிற ஒரு விஷயம் தான் இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ், ஃபர்ஸ்ட், ஸ்பீடு. Prescribes the line of communications are not followed, which leads to faster spread of information. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் ஆஃப் அத்தாரிட்டி அல்லது ஒரு ஃப்ளோ வந்து நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பாஸ் பண்ணுறதுனால அவங்களால ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுது, ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், fulfillment of social needs. It enhances the job satisfaction which gives them a sense of belongingness in the organization. So ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு கனெக்ஷன் பிட்வீன் ஒன் இண்டிவிஜுவல் டு இன்னொரு இண்டிவிஜுவல் வர்றதுனால ஒரு பிலாங்கிங்னஸ், ஒரு எம்பத்தியோட ஒருத்தரை பார்ப்பாங்க, அவங்களோட கம்யூனிகேஷனும் ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஈவன் தோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க இருந்தால் கூட அவங்களால இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ் மூலமாக ஜாபும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அவங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த சோஷியல் நீட் அப்படிங்கிற அந்த சோஷியலைசேஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ஆஃப் விஷயங்கள் வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட், குயிக் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். It is possible because the subordinates can speak without hesitation before the officers. It helps the officer to understand the problem of their subordinates. So இவங்க தான் பேசணும், இல்லாட்டினா இந்த இண்டிவிஜுவல் கிட்ட தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மல் ரூல் இல்லாமல் ப்ரொசீட் பண்ணுறதுனால அவங்களால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க ஹெசிடேஷன் இல்லாமல் வந்து முன்னாடி பேசலாம். அப்படி பேசுகிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சபார்டினேட்னால ஈஸியாக அவங்களோட ப்ராப்ளமையும் கன்வே பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்தால் கூட அதையும் அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் ரூமர்ஸ். ஸோ ரூமர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான். ஸோ அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் அன்னெசரியாக அல்லது அன்வான்டாக ஒரு கம்யூனிகேஷனை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல் த பர்சன்ஸ் இன் அன் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் டாக் கேர்லெஸ் அண்ட் சம்டைம்ஸ் அ ராங் திங் இஸ் கன்வேடு டு தி அதர் பர்சன்ஸ். ஸோ என்னதான் ஓன் இன்ட்ரெஸ்டில் ஒரு காமன் இன்ட்ரெஸ்டில் வந்து அது கிரியேட் ஆனால் கூட ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து யாராவது ஒரு பீப்புள் வந்து கேர்லெஸ்ஸாவோ இல்லாட்டினா வந்து ராங்காக கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனும் ராங்காக போய் சேரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரூமராக மாறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், இட் ரெசிஸ்ட் சேஞ்சஸ் அண்ட் லேஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் அடாப்டிங் தி ஓல்டு டெக்னிக். சம்டைம்ஸ் இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது.
And next, priority to group interest pressurizes members to conform to group எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ என்னதான் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப்பில் இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் எல்லா கம்யூனிகேஷன் எல்லாத்தினாலையும் ஒரே மாதிரி போகும். அதே மாதிரி ஒப்பீனியன் வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு குரூப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மெம்பர்ஸ்குள்ளே ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா இவங்க செய்யும்போது மற்றவங்களும் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வரும்போது அது ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஒரு குரூப் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஆஸ்பெக்டில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனுடைய டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்லேயே ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதோட ஆஸ்பெக்ட் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். என்னென்ன பேசிஸில் வருது, ஒவ்வொன்றுக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்ன. ஃபர்ஸ்ட், மீனிங். It refers to the structure of well-defined authority and responsibility. Organization structure அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மலான ஆஸ்பெக்டில் கிரியேட் பண்ணுறதுனால அவங்களோட அத்தாரிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வெல் டிஃபைன்ட் அண்ட் ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்குது. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து ஃபார்மலாக ஈஸியாக போகும். ஸோ இதுவே இன்கேஸ் ஆஃப் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் அந்த நெட்வொர்க் மூலமாக தான் வந்து அது கிரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் வந்து அவங்களோட சோஷியல் இன்ட்ரெஸ்ட்னாலையும் அந்த காமன் அண்ட் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்னாலையும் கிரியேட் ஆகிறதுனால எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இன்ஃபார்மலாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுடைய நேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிட் அண்ட் ஸ்டேபிள். ஸோ ஃபார்மலில் எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் அண்ட் ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதனால் ரிஜிடாகவும் ஸ்டேபிளாகவும் தான் இருக்கும். இன்கேஸ் இன்ஃபார்மல்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் எந்தெந்த சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் அவங்களால அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. நெக்ஸ்ட், அத்தாரிட்டி arises by virtues of position in management. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து அவங்களோட ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி, கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து கிளியராக ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை பேஸ் பண்ணி அவங்களோட அத்தாரிட்டிஸ் அமையுது. இங்கே பர்சனல் குவாலிட்டிஸ். ஸோ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு குரூப் கேதர் ஆகிறதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அங்கே அத்தாரிட்டிஸ் வந்து அமையுது. ஸோ இங்கே ஃபார்மலான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலை. நெக்ஸ்ட், அட்ஹரன்ஸ் டு ரூல்ஸ். வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் மே லீட்ஸ் டு பெனாலிட்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ இது எல்லாமே ரூல்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். இன்கேஸ் யாராவது வந்து அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் இல்லாட்டினா டிவியேட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பெனால்ட்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கும். இன்ஃபார்மலில் பெனால்ட்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட், ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம முன்னாடி இன்ட்ரோ அந்த ஆஸ்பெக்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம் அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் இங்கே கிளியராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ஸ்கேலர் செயின், அந்த ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி அது எல்லாமே வந்து அவங்களால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சுப்பீரியர் கீழே ஒரு சபார்டினேட் இல்லாட்டினா அவங்களுக்கு கீழே இன்னொரு பர்சன் அப்படின்னா பைபாஸ் பண்ணி போக முடியாது. ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் சேனல் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இங்கே அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. எந்த டைரக்ஷன்ஸில் வேணாலும் இருக்கும். not through a planned route, it can take place in any direction. ஸோ யாரை வேணாலும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அங்கே ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ இருக்காது இங்கே. நெக்ஸ்ட், purpose to achieve the planned organization objective. ஸோ டெலிபரேட்டாக டாப் மேனேஜ்மெண்ட்னால் க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து அந்த ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்பெக்ட் டு சாட்டிஸ்ஃபை த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் நீட்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த காமன் இன்ட்ரெஸ்ட் காரணமாகவும் ஒரு சேம் ஒப்பீனியன் அல்லது ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் திங் அந்த ரீசன்னால தான் வந்து அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்களோட சோஷியல் நீட்ஸ், கல்ச்சுரல் நீட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபார்மேஷன், ஆரிஜின். ஸோ எந்த பேசிஸில் இது வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் டெலிபரேட்லி பிளான்ட் அண்ட் கிரியேட்டட் பை த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக பர்பஸாக கிரியேட் பண்ணுறது ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் இன்ஃபார்மல் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா எமர்ஜஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அமாங் எம்ப்ளாயீஸ். ஸோ அந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனுக்குள்ள எம்ப்ளாயீஸோட ஒரு காமன் கம்யூனிகேஷன் மூலமாக, ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக பர்பஸ் இல்லாமல் ஒரு ஜென்ரல் அல்லது காமன் இன்ட்ரெஸ்ட்னால ஸ்பான்டேனியஸாக கிரியேட் ஆகிறது தான் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர். well defined structure of task and relationship. So predetermined written
திங். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து எல்லாமே அவங்களோட டாஸ்க்கு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட ஒரு லே அவுட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லே அவுட்டை பேஸ் பண்ணி எல்லாத்தோட ஒர்க்கும் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாரும் அவங்க ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுவாங்க. அடுத்தது இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். நோ கிளியர் கட் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபார்மலான ஸ்ட்ரக்சருக்கு அங்கே இடம் கிடையாது. அவங்களோட ஃப்ளோ, அவங்களோட ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன், ஒர்க், அத்தாரிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு கிளியர் இல்லாமல் ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி. அத்தாரிட்டிஸ் ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் டவுன்வர்ட்ஸ். ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல், லோயர் லெவல், அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன் நேச்சர். அவங்களோட ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் தான் வந்து எல்லாமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அத்தாரிட்டி ஃப்ளோஸ் வெர்டிக்கலி as well as horizontally. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மலான ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு ஃபார்மல் ரூலோ கிடையாது. ஸோ அது வெர்டிக்கலாகவும் இருக்கும், ஹரிசாண்டலாகவும் இருக்கும், டாப் பாட்டம் அந்த மாதிரி எந்த ஃப்ளோவில் வேணாலும் அவங்களோட அத்தாரிட்டிஸ் வந்து இருக்கும். ஏன்னா யார் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து லீட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் ஃப்ளோ ஆஃப் அத்தாரிட்டி இங்கே எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கும். தென் லாஸ்ட் இன்டர்டிபெண்டன்ஸ். எந்த அளவுக்கு அவங்களோட டிபெண்டன்சி லெவல் இருக்குது அப்படின்னா இண்டிபெண்ட். பிகாஸ் அந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் ஒவ்வொருத்தரோட ரோல் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கனால அவங்க ஒர்க்கை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர்லி டிஃபைன்டு. ஸோ கிளியராக இருக்கிறதுனால அவங்களால இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதர் ஆஸ்பெக்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அதுலேருந்து கிரியேட் ஆன அந்த ஆரிஜின்லேருந்து ஒரு மியூச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக கிரியேட் ஆனது தான் இந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த 4 டைப்புமே டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்குன்னு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லாட்டினா ஏதாவது புது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடி மூலமாவோ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையோ தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தடைகள் அதை உடைப்போம், அச்சமின்றி உச்சம் தொடுவோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.